கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த நெகேமியாவினுடைய ஒரு விசுவாச அறிக்கையாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன். நம்ம அநேக நேரங்களில் அநேக விஷயங்களுக்காக நம்ம பிரயாசப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட வேண்டும், இந்த காரியம் என் வாழ்க்கையில் வாய்க்கப்பட வேண்டும், இந்த நன்மை என் குடும்பத்தில் கிடைக்கப்படணும்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் பிரயாசப்படுவது உண்டு. ஆனால் சில நேரங்களில் அந்த காரியங்கள் வாய்க்காமல் போய்விடும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கும். அப்போ ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, என்ன அப்படின்னா காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். இந்த இடத்துல நெகேமியாவினுடைய ஒரு விசுவாச அறிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்ம போகக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் என்ன ஒரு காரியத்தை ஆரம்பிக்க ஒரு முடிவில் இருக்கிறீங்க, இல்லை இந்த காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிக்கையிட வேண்டிய ஒரு விசுவாச அறிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் என்ன காரியங்களில் உங்கள் குடும்பத்தில் ஆயத்தமாக இருக்கட்டும், என்ன காரியத்தை உங்கள் குடும்பத்தில் ஆயத்தப்படுத்த போகிறீங்க? ஒரு புதிய காரியத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த போகிறீங்களா? அல்லது ஒரு புதிய பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்களா? அல்லது புதிய ஒரு வேலைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்களா? அல்லது ஒரு திருமண காரியமா? அல்லது ஒரு வீடு கட்டப்படுகிற ஒரு காரியமாக இருக்கட்டும், என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய நாவிலிருந்து வரவேண்டிய ஒரு அறிக்கை என்ன அப்படின்னா, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் செய்ய வேண்டிய ஒரு விசுவாச அறிக்கை இது. நீங்கள் என்ன காரியத்தை செய்ய போனாலும் சரி, அது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னு வரும்போது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாச அறிக்கை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ அது சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கல. நீங்கள் போகிற காரியங்களாக இருக்கட்டும், அது வாய்க்கப்படக்கூடாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அதுக்கு சில மனிதர்கள் விரோதமாக எழும்பலாம், சிலர் விரோதமாக பேசுகிற காரியங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம், ஒரு விசுவாச அறிக்கை என்ன அப்படின்னா, பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த நெகேமியாவினுடைய அறிக்கையை நம்ம பார்க்கும்போது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அதே மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் என்ன காரியத்தை பிரயாசப்படுறீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்துக்காக நீங்கள் பிரயாசப்படும் போது, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விசுவாச அறிக்கை, நாட்கணக்காக வருடக்கணக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விசுவாச அறிக்கை என்னென்னா, எங்களுக்கு தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அந்த விசுவாச அறிக்கையை மாத்திரம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க, நிச்சயமாக கர்த்தர் அதை வாய்க்கச் செய்வார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் காரியங்களை வாய்க்கச் செய்கிற தேவன். நெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கிறோம், இந்த காரியத்தில் ஒரு நன்மையை நான் பார்த்து விட வேண்டும், காரியங்கள் கைகூடி வர நேரத்தில் யாராவது ஒரு மனிதர்கள் அதுக்கு உள்ளே பூந்து ஏதாவது ஒரு அந்த நன்மையை கெடுத்து விடுகிற காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நல்ல முடிய ஒரு நேரத்தில் வந்து சில மனிதர்களுடைய வேலையே அதுவாக தான் இருக்கும். எந்த ஒரு நன்மையும் அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது. சில வன்கண் பொறாமையுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கைகூடி வர பண்ண நினைக்கும் போது, அதுக்கான காரியங்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சில பொல்லாத மனிதர்கள், நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு விரோதமான தவறான சில காரியங்களை சொல்லி செய்து, அது எப்படி பண்ணுனா அந்த காரியம் நமக்கு கைகூடி வராமல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை செய்கிறதற்கு இன்றைக்கு அநேக மனிதர்கள் தீவிரிக்கிற ஒரு பொல்லாத காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம்.
அதனால நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், எத்தனை மனிதர்கள் சில தடைகளை கொண்டு வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, நாம் அறிக்கையிட வேண்டிய ஒரே ஒரு காரியம், பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவ்வளவுதான். அதுக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் சரி, என்ன பேச்சுக்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, அது நமக்கு தேவையில்லாத காரியம். அதை தேவன் பார்த்து கொள்வார். எங்களுக்கு தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவ்வளவுதான் நாம விசுவாசிக்க வேண்டிய காரியம். ஐயோ, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இதை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நாம சோர்ந்து போய் நிற்போமானால் அது தேவனை துக்கப்படுத்துகிறதாக இருக்கும். அப்ப இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு விசுவாச அறிக்கை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த காரியங்களை நீங்கள் ஆரம்பிச்சாலும் சரி, அது நாட்கள் தாமதமானாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு அறிக்கை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இந்த வார்த்தையை மாத்திரம் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும், நீங்க ஒரு வேலை விஷயமா போறீங்க, அல்லது யாராவது ஒருவருடைய கண்கள்ல தயவு கிடைக்கப்படணும், இல்ல இந்த மாதிரி காரியங்கள் வாய்க்கப்படணும், என் பிள்ளைகளுடைய காரியத்துல இந்த ஒரு ஆரம்பம், அடுத்து இந்த ஒரு புதிய காரியத்தை நாங்க செய்ய போறோம், இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விசுவாச அறிக்கையை நீங்கள் இட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற ஜெபமே அதான். விசுவாச அறிக்கை இதை நம்ம பண்ண போறோம். பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இன்னைக்கு எல்லாரும் அறிக்கையிட ஆயத்தமா இருக்கிறீங்களா? அது சூழ்நிலைகளை நீங்க பார்க்காதீங்க. சூழ்நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது சோர்வுக்குள்ளாக தான் ஆக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நீங்க தொடர்ந்து அதை விசுவாச அறிக்கை இட்டுக்கொண்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது இருக்கிற சூழ்நிலைகளை, தடைகளை மாற்ற ஆரம்பிக்கும். ஏன்னா விசுவாச அறிக்கையிடுவது ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எந்த அளவுக்கு விசுவாச அறிக்கை இடுகிறோமோ அதுதான் நாம் தேவனை கனப்படுத்துகிற விதம். அப்ப அதை தேவனே நமக்கு வாய்க்க செய்வார். நம் வாயின் வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. சில சூழ்நிலைகள் போனவனே, இதெல்லாம் எங்க நடக்க போகுது, இதெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் முடியாது, இப்படியே நம்ம சில நேரங்களில் நெகட்டிவா பேசுகிற வார்த்தைகள் நம்ம சில அந்த விரக்தியில தான் பேசுவோம். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, அதே வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே நீங்க பேசுகிற பொழுதா இருக்கட்டும், மற்றவர்களிடத்தில் அறிக்கை இடும் போதா இருக்கட்டும், நீங்க எப்பொழுதுமே செய்ய வேண்டியது பாசிட்டிவாவே பேசுங்க. அதுதான் தேவன் எதிர்பார்ப்பார். என் தேவனால செய்ய முடியும், என் தேவனால எனக்கு இந்த நன்மையை கொடுக்க முடியும், என் தேவனால் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், என் தேவனால் இதை செய்ய முடியும், அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விசுவாச அறிக்கை இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பான ஒரு தேவையாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாச அறிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிற ஒன்று. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவரிடத்துல? ஆண்டவரே, இனி நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் நெகட்டிவாவே நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, நான் பாசிட்டிவா பேசுவேன், நிச்சயமாக நான் சுதந்திரித்துக் கொள்வேன், ஏன்னா என் தேவனால அதை செய்ய முடியும், என் தேவன் எனக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விசுவாச அறிக்கை ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க விசுவாச அறிக்கை இடுங்க, கண்டிப்பா கர்த்தர் அதை உங்க கைகளில் செய்து கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசின வார்த்தையின்படியே சூழ்நிலைகளின் நிமித்தமும், சில விரக்தியான சூழ்நிலைகள் காரியங்களின் நிமித்தமும் உடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் அவங்க வாய்களிலிருந்து நெகட்டிவான அநேக வார்த்தைகள் வெளிவருகிறது. தகப்பனே, ஒரு விஷயம் உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மூடட்ட ஆண்டவரே. அவருடைய வாயிலிருந்து இனி விசுவாச அறிக்கையும் தேவனை துதிக்கிற துதியின் சத்தமும் அப்பா பாசிட்டிவாக அந்த பிள்ளைகள் பேச கர்த்தர் கிருபை செய்வீராக. அவருடைய நாவின் அறிக்கையிலே கவனமாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதற்கேற்ற விசேஷித்த ஞானத்தையும் பலத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீருமுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. ஆண்டவரை, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். பிள்ளைகளுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ண முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள், விரோதமாய் எழும்புகிற நாவுகள், விரோதமாய் பேசுகிற கிரியைகள், விரோதமாக கிரியை செய்கிற சத்துருக்களின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அத்தனை கிரியைகளும் நொறுக்கப்படுவதாக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர்
உம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணி உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணுவீராக. கர்த்தர் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறாண்டர். உம்முடைய பிள்ளைகளை நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் bless you.